Hello everyone. நான் உங்க மலர் ஃப்ரம் ஸ்கோர் கிளவர். வெல்கம் டு அவர் டெய்லி எடிட்டோரியல் அனாலிசிஸ் பாட்காஸ்ட். நம்ம பாட்காஸ்டோட மெயின் மோட்டிவ் த ஹிந்து எடிட்டோரியல்ஸ்ல இருக்கிற ஒவ்வொரு சென்டென்ஸையும் இங்கிலீஷ்ல சொல்லி அடுத்து அதோட சிம்பிள் தமிழ் எக்ஸ்பிளனேஷனை கொடுக்கறது தான். இந்த எடிட்டோரியல்ஸ்ல இருக்கிற இம்பார்ட்டன்ட் வெக்காபுலரிஸோட ப்ரீமியம் PDF உங்களுக்கு ஃப்ரீயா வேணும்னா ஸ்கோர் கிளவரோட டெலிகிராம் சேனல்ல ஜாயின் பண்ணிக்கோங்க. லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு. பாட்காஸ்ட்டை கேட்கும்போது உங்களுக்கு ஒரு சென்டென்ஸ் புரியலைன்னா கூட ஃபீல் ஃப்ரீ டு பாஸ் பண்ணுங்க அண்ட் அந்த சென்டென்ஸை கொஞ்சம் அனலைஸ் பண்ணி பாருங்க. புரிஞ்சதுக்கப்புறம் முடிஞ்ச அந்த சென்டென்ஸை 2 தடவை கொஞ்சம் சத்தமா ரீட் பண்ணி பாருங்க. பிகினர்ஸ் இப்படி ட்ரை பண்ணி பாருங்க. ஐ அஷ்யூர் யூ உங்க இங்கிலீஷ் நாலேஜ் 6 monthsல டிராஸ்டிக்கலா இம்ப்ரூவ் ஆயிடும். ஓகே, லெட்ஸ் கெட் ஸ்டார்டட். இன்னைக்கு நவம்பர் 27, 2025 ஃபர்ஸ்ட் எடிட்டோரியல்ல பார்க்கலாம். டைட்டில்: ஃபைட்டிங் த ஃபயர் ஆன் COP30. நெருப்பை எதிர்த்து போராடுவது COP30 பற்றி. சப்டைட்டில்: COP30 sought to change the narrative by stressing on implementation. COP30 செயல்படுத்துதல் என்பதை வலியுறுத்துவதன் மூலம் இதுவரை சொல்லப்பட்டு வந்த கதையை மாற்ற முயன்றது. சும்மா பேசிக்கிட்டே இருக்காம கொஞ்சம் வேலை செய்யலான்னு முடிவு பண்ணிருக்காங்க போல. நல்ல விஷயம். Let's dive in. The 30th edition of the Conference of Parties COP concluded in Belém, Brazil. 30வது கான்ஃபரன்ஸ் ஆஃப் பார்ட்டிஸ் அதாவது COP மாநாடு பிரேசில்ல இருக்கிற பெலம் நகரத்துல முடிவடைஞ்சிருக்கு. A city chosen for its proximity to the Amazon rainforest. இந்த நகரம் அமேசான் மழைக்காடுகளுக்கு பக்கத்துல இருக்கிறதால இதை செலக்ட் பண்ணிருக்காங்க. The symbolism was high this year. இந்த வருஷம் இந்த இடத்துக்கு ஒரு பெரிய குறியீட்டு அர்த்தம் இருக்கு. It is 10 years since the Paris Agreement was signed by 195 countries. சரியா 10 வருஷம் ஆச்சு 195 நாடுகள் பாரிஸ் அக்ரிமெண்ட்ல சைன் பண்ணி. A pact to ensure that the globe did not heat up beyond 2 degrees Celsius of pre-industrial times and, as far as possible, contain it to 1.5 degrees Celsius. அது என்ன பேக்ட்னா, இந்த உலகம் ப்ரீ-இண்டஸ்ட்ரியல் காலத்தை விட 2 டிகிரி செல்சியஸ்க்கு மேல சூடாகாம பாத்துக்கணும், முடிஞ்ச வரைக்கும் அந்த சூட 1.5 டிகிரி செல்சியஸ்க்குள்ளேயே கண்ட்ரோல் பண்ணணும். நம்ம நியூ இயர் ரெசல்யூஷன் மாதிரி தான். That was a goal easier stated than done. ஆனா இது சொல்றதுக்கு சுலபமா இருந்தாலும் செய்யறதுக்கு ரொம்ப கஷ்டமான ஒரு கோல். 2024 ended up being the first time that temperatures breached the 1.5 degree Celsius territory. 2024ல முதல் முறையா வெப்பநிலை அந்த 1.5 degree Celsius எல்லையை தாண்டிடுச்சு. Though it will require several more such transgressions for 1.5 degree Celsius to be the new normal. ஆனாலும் இந்த 1.5 டிகிரி செல்சியஸ் ஒரு புதிய இயல்பா மாறணும்னா இது மாதிரி இன்னும் பல முறை அந்த எல்லையை தாண்ட வேண்டியிருக்கும். ஒரு தடவை ஃபெயிலான பரவாயில்ல, அடுத்து பாத்துக்கலான்னு சொல்ற மாதிரி இருக்கு. இன் ஆல் த இயர்ஸ் சின்ஸ், அதுக்கப்புறம் வந்த எல்லா வருஷங்கள்லயும் COPs have been about systematically getting all countries to move on the part of restructuring their economies. இந்த COP மாநாடுகளோட நோக்கமே எல்லா நாடுகளையும் அவங்க பொருளாதாரத்தை மறுசீரமைக்கிற பாதையில சிஸ்டமேட்டிக்கா கொண்டு வர்றதுதான். away from their fossil fuel hardwiring. அதாவது பெட்ரோல், டீசல் மாதிரி புதைப்படிவு எரிபொருட்களை சார்ந்திருப்பதிலிருந்து அவங்க பொருளாதாரத்தை வெளியே கொண்டு வர்றது. அப்போர்ஷனிங் ரெஸ்பான்சிபிலிட்டி அண்ட் ஃபினான்ஸ் இன் வேஸ் டு ஆக்சுவலைஸ் தீஸ் கோல்ஸ். இந்த இலக்குகள் அடையிறதுக்கு பொறுப்புகளையும் நிதியையும் சரியா பகிர்ந்து அளிக்கிறது. அண்ட் ஃபைனலி ஒர்க் டுவர்ட்ஸ் அட்ரஸிங் தி டேமேஜ் தட் கிளைமேட் சேஞ்ச் ஹேட் ஆல்ரெடி டன் டு சொசைட்டிஸ், லைவ்லிஹுட்ஸ் அண்ட் எக்காலஜிஸ். கடைசியா கிளைமேட் சேஞ்ச் ஏற்கனவே சமூகங்கள், வாழ்வாதாரங்கள் மற்றும் சூழலியலுக்கு ஏற்படுத்திய சேதங்களை சரி செய்ய வேலை செய்கிறது. While there has been success in that most countries, even the United States, recognize that renewables are the future of energy. இதுல வெற்றியும் கிடைச்சிருக்கு. ஏன்னா அமெரிக்கா உட்பட பெரும்பாலான நாடுகள் புதுப்பிக்கத்தக்க ஆற்றல் தான் ஆற்றலோட எதிர்காலம்னு இப்போ ஒப்புக்கொள்கிறனர். It has been challenging for countries to execute the transformation while also growing their economies and keeping their competitive edges sharp. ஆனா நாடுகளுக்கு இந்த மாற்றத்தை செயற்படுத்துறது ரொம்ப சவாலா இருக்கு. ஏன்னா அதே நேரத்துல அவங்க பொருளாதாரத்தையும் வளர்க்கணும், மத்த நாடுகளோட போட்டி போடுற திறனையும் கூர்மையா வச்சுக்கணும். This has led to the formation of 2 broad blocks. இதனால 2 பெரிய அணிகள் உருவாகியிருக்கு. One led by developed countries and affiliated allies that has pushed for hard targets and roadmaps to phase out fossil fuels. ஒன்னு வளர்ந்த நாடுகள் மற்றும் அவங்களோட நட்பு நாடுகள் தலைமையில அவங்க ஃபாசில் ஃபியூயல்ஸை படிப்படியா நீக்கிறதுக்கு கடுமையான இலக்குகளையும் வழிமுறைகளையும் முன்வைக்கிறாங்க. And the other by developing countries or petrostates who reject such prescriptions and demand more money and action from the developed countries. மற்றொரு பக்கம் வளர்ந்து வர நாடுகள் அல்லது பெட்ரோலிய வளமுள்ள நாடுகள் இருக்காங்க.
அவங்க இந்த மாதிரி கட்டளைகளை நிராகரிச்சு வளர்ந்த நாடுகள் கிட்ட இருந்து இன்னும் அதிக பணமும் நடவடிக்கைகளும் கேக்குறாங்க. கிளாசிக் ரிச் vs நாட் சோ ரிச் ஃபைட். The Brazil COP sought to bring a change in the narrative by stressing implementation and reminding the world that multilateralism and Mutiron, that is coming together, were indispensable to Paris Agreement. பிரசில்ல நடந்த இந்த COP இம்ப்ளிமெண்டேஷன், அதாவது செயல்படுத்துதலுக்கு முக்கியத்துவம் கொடுத்து இதுவரை இருந்த இந்த விவாதத்தை மாற்ற முயற்சி செஞ்சது. மேலும் பலதரப்பு ஒத்துழைப்பும் முட்டிரான், அதாவது ஒன்று கூடுதல் என்பதும் பாரிஸ் அக்ரிமெண்ட்டுக்கு மிக அவசியம்னு உலகுக்கு நினைவூட்டியது. While the absence of the US weakened the developed country blocs, this year saw a greater thrust on topics such as adaptation and just transition. அமெரிக்கா வராததால வளர்ந்த நாடுகளோட அணி கொஞ்சம் பலவீனமா இருந்தாலும் இந்த வருஷம் அடாப்டேஷன், அதாவது தகவமைப்பு மற்றும் ஜஸ்ட் டிரான்சிஷன், அதாவது நியாயமான மாற்றம் போன்ற தலைப்புகளுக்கு அதிக முக்கியத்துவம் கொடுக்கப்பட்டுச்சு. கான்செப்ட்ஸ் that acknowledge the everyday effects of climate change. இந்த கான்செப்ட்ஸ் கிளைமேட் சேஞ்சோட அன்றாட விளைவுகளை ஒப்புக்கொள்றின and stress practical preparatory steps and finance pledges to help countries burnish climate defenses. அது மட்டும் இல்லாம நாடுகள் தங்களுடைய கிளைமேட் பாதுகாப்பு நடவடிக்கைகளை மெருகூட்ட நடைமுறை ரீதியான தயாரிப்பு நடவடிக்கைகளையும் நிதி சார்ந்த உறுதிமொழிகளையும் வலியுறுத்துகின்றன. India, which has been one of the prominent voices for developing country coalitions, was welcoming of the Brazil presidency's acknowledgement of concerns but did not declare its updated nationally determined contributions. வளர்ந்து வர்ற நாடுகளோட கூட்டணிகளுக்கு ஒரு முக்கிய குரலா இருந்த இந்தியா பிரேசில் தலைமையோட இந்த அக்கறையான அங்கீகாரத்தை வரவேற்றது. ஆனா அவங்களோட புதுப்பிக்கப்பட்ட நேஷனலி டிட்டர்மைன் கான்ட்ரிபியூஷன்ஸ், அதாவது கிளீன் எனர்ஜியை ஏத்துக்கிறது சம்பந்தமான நடவடிக்கைகளை அறிவிக்கல. இந்தியா இஸ் பிளேயிங் இட் கூல். The COP's negotiation process often leaves one wondering about the net gains made, given that pollution, deforestation, and climate denialism seem more voluble and visible. இந்த COP பேச்சுவார்த்தை செயல்முறை நிகரமா என்னதான் லாபம் கிடைச்சதுன்னு நம்மள அடிக்கடி யோசிக்க வைக்கும். ஏன்னா மாசுபாடு, காடழிப்பு மற்றும் கிளைமேட் சேஞ்ச மறுக்கிற குணம் இன்னும் அதிகமா சத்தமாவும் வெளிப்படையாவும் தெரியுது. But as it is often said, this is humanity's only opportunity to mitigate a cataclysm of its making. ஆனா அடிக்கடி சொல்ற மாதிரி நம்மளே உருவாக்கின ஒரு பெரிய பேரழிவை தணிக்க மனித குலத்துக்கு இருக்கிற ஒரே வாய்ப்பு இதுதான். சொல்லிக்கிட்டே தான் இருக்காங்க, செய்யறதுதான் காணோம். ஆல்ரைட் கைஸ், ஒரு சின்ன பிரேக். ஆஸ்பிரன்ஸ்க்கு ஒரு சூப்பர் நியூஸ். உங்க ப்ரிப்பரேஷனை நெக்ஸ்ட் லெவலுக்கு கொண்டு போக ஸ்கோர் கிளவர் ஆப் இப்ப கூகுள் பிளே ஸ்டோர்ல இருக்கு. வெக்காபுலரிஸ், இடியம்ஸ் அண்ட் ஃப்ரேசஸ், ஃப்ரேசல் வெர்ப்ஸ் எல்லாம் சூப்பரா ஈஸியா மெமரைஸ் பண்ண எங்க ஆப்ல ஒரு யூனிக் லேர்னிங் டெக்னிக் யூஸ் பண்றோம். ஒரு தடவை படிச்சா போதும், மறுபடியும் மறக்கவே மாட்டீங்க. ஆப்பை டவுன்லோட் பண்ணி ட்ரை பண்ணி பாருங்க. ஆல்சோ இந்த புது பாட்காஸ்ட் இனிஷியேட்டிவ் பத்தி உங்க ஃபீட்பேக்கை கமெண்ட்ல சொல்லுங்க. உங்களுக்காக இப்படி கண்டென்ட் கிரியேட் பண்ண நிறைய எஃபோர்ட் எடுக்கிறோம். ஸோ ப்ளீஸ் உங்க சப்போர்ட்டை காட்ட லைக் பண்ணுங்க, ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணுங்க அண்ட் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஓகே, பிரேக் முடிஞ்சுது. லெட்ஸ் ஜம்ப் டு தி செகண்ட் எடிட்டோரியல். டைட்டில் லிமிடெட் ரூம் ஆன் தி இந்தியன் ருபி, அதாவது குறைந்தபட்ச இடமே உள்ளது இந்திய ரூபாய் பற்றி. சப்டைட்டில் ரூபாயின் மதிப்பை நிலைப்படுத்த இந்தியா எண்ணெய் இறக்குமதியை சார்ந்திருப்பதை குறைக்க வேண்டும். அப்போ பெட்ரோல் விலைக்கும் ருப்பைக்கும் டைரக்ட் கனெக்ஷன் இருக்கு. லெட்ஸ் see the details. Between late November 2024 and now, the rupee has depreciated about 7%. போன வருஷம் நவம்பர் கடைசியில இருந்து இப்ப வரைக்கும் ரூபாயோட மதிப்பு கிட்டத்தட்ட 7% குறைஞ்சிருக்கு. ஸ்லைடிங் ஃப்ரம் roughly $83.4 to about 89.2. அதாவது $1 $83.4 ரூபாயில இருந்து இப்போ $89.2 மாறிடுச்சு. ஹிசில்ஸ், நம்ம பாக்கெட்டுக்கு தான் கஷ்டம். This is not unprecedented. As in 2018, it slid 11 to 12% against the dollar. இது ஒன்றும் புதுசு இல்ல. ஏன்னா 2018ல டாலருக்கு எதிரா 11-12% சரிஞ்சிருக்கு. The comparison is instructive because the political and trade backdrops have echoes of that earlier period. இந்த ஒப்பீடு நமக்கு சில விஷயங்களை கத்துக் கொடுக்குது. ஏன்னா இப்போதைய அரசியல் மற்றும் வர்த்தக பின்னணிகள் அந்த பழைய காலத்தோட ஒற்றுமையா இருக்கு. In 2018, during the first term of US President Donald Trump, 2018ல அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப்போட முதல் ஆட்சி காலத்துல குளோபல் டாலர் ஸ்ட்ரென்த், ரைசிங் US இன்ட்ரெஸ்ட் ரேட்ஸ் அண்ட் ட்ரேட் டென்ஷன்ஸ் pressured emerging market currencies including the rupee. உலகளாவிய டாலரோட வலிமை, அமெரிக்க வட்டி விகித உயர்வு மற்றும் வர்த்தக பதட்டங்கள் ஆகியவை ரூபாய் உட்பட வளர்ந்து வரும் சந்தை நாணயங்களுக்கு அழுத்தம் கொடுத்தது.
The RBI used its first longer-term currency swap as a systemic liquidity check. அப்போ RBI தன்னோட முதல் நீண்டகால கரன்சி ஸ்வாப்பை பணப்புழக்கத்தை சரிபார்க்க ஒரு கருவியா பயன்படுத்தியது. In 2019, it completed a $5 billion 3-year dollar-rupee swap. 2019ல $5 billion மதிப்புள்ள 3 வருட டாலர்-ரூபி ஸ்வாப்பை செஞ்சு முடிச்சது. And in February 2025, it carried out a $10 billion dollar-rupee buy-sell swap auction. அதுக்கு பிறகு February 2025ல $10 billion மதிப்புள்ள டாலர்-ரூபி buy-sell swap ஏலத்தை நடத்தியது to infuse long-term rupee liquidity into the banking system under global stress. உலகளாவிய நெருக்கடிக்கு மத்தியில வங்கி அமைப்புக்கு உள்ள நீண்டகால ரூபாய் பணப்புழக்கத்தை புகுத்துறதுக்காக such swaps are a standard tool by central banks. இந்த மாதிரி swaps மத்திய வங்கிகள் பயன்படுத்துற ஒரு standard tool to supply liquidity, shore up forex reserves and prevent disorderly currency depreciation when the dollar surges or capital flows reverse. எப்போனா டாலரோட மதிப்பு திடீர்னு உயரும் போதோ அல்லது மூலதனம் வெளியேறும் போதோ இந்த மாதிரி ஸ்வாப்ஸை மத்திய வங்கிகள் பயன்படுத்துவாங்க, தன்னோட பணப்புழக்கத்தை வழங்க, அந்நிய செலாவணி கையிருப்பை அதிகரிக்க மற்றும் நாணய மதிப்பு ஒழுங்கற்ற முறையில் சரிவதை தடுக்க. The steep rupee slide in November arises in a context of external pressures. நவம்பர்ல ரூபாயோட இந்த செங்குத்தான சரிவு சில வெளிப்புற அழுத்தங்களோட பின்னணியில உருவாகியிருக்கு. A widening current account deficit. அதுல ஒன்னு விரிவடைந்து வரும் நடப்பு கணக்கு பற்றாக்குறை. Driven partly by higher imports of bullion as a hedge in uncertain times. இதுக்கு ஒரு காரணம் நிச்சயமற்ற காலங்கள்ல ஒரு பாதுகாப்பா தங்கத்தை அதிகமா இறக்குமதி செய்யறது. And exporters scrambling to maintain competitiveness amid high US trade tariffs. இன்னொன்னு அமெரிக்காவோட உயர் வர்த்தக வரிகளுக்கு மத்தியில ஏற்றுமதியாளர்கள் தங்களோட போட்டித்தன்மையை தக்க வைக்க போராடுறது. In such a hostile global macro environment, the RBI's mandate is limited. இப்படிப்பட்ட ஒரு விரோதான உலகளாவிய சூழல்ல RBIயோட அதிகாரம் ரொம்ப குறைவுதான். Under the floating but managed regime, it can only smoothen volatility rather than fix the exchange rate. சும்மா ஸ்பீட் பிரேக்கர் மாதிரி ஸ்பீடை குறைக்கலாம், ஆனா வண்டி நிறுத்திட முடியாது. Between November last year and now, the RBI sold a net of roughly $50 billion in forex to stabilize the rupee. போன வருஷம் நவம்பர்ல இருந்து இப்ப வரைக்கும் RBI ரூபாயை நிலைப்படுத்த கிட்டத்தட்ட $50 பில்லியன் அந்நிய செலாவணியை வித்திருக்கு. Even so, the slide has proceeded, highlighting the external pressures. அப்படி இருந்து கூட இந்த சரிவு தொடர்ந்துகிட்டே இருக்கு. இது வெளிப்புற அழுத்தங்களை நல்லாவே காட்டுது. That said, there is room for cautious optimism. இருந்தாலும் எச்சரிக்கையான நம்பிக்கைக்கு கொஞ்சம் இடம் இருக்கு. India's foreign exchange reserves are comfortable, close to $693 billion. இந்தியாவோட அந்நிய செலாவணி கையிருப்பு போதுமான அளவுல இருக்கு, கிட்டத்தட்ட $693 billion. That's a huge amount. On the domestic front, retail inflation has slumped. உள்நாட்டுல பார்த்தா சில்லறை பணவீக்கம் பயங்கரமா குறைஞ்சிருக்கு. Headline CPI inflation came in at just 0.25% in October 2025. அக்டோபர் 2025ல ஹெட்லைன் CPI பணவீக்கம் வெறும் 0.25% தான் இருந்துச்சு, well below the RBI's target band of 2 to 6%. இது RBIயோட 2% முதல் 6% இலக்கு வரம்பை விட ரொம்பவே குறைவு. This gives the RBI space to tolerate modest currency depreciation without triggering aggressive rate hikes. இது RBIக்கு கடுமையான வட்டி விகித உயர்வுகளை ஏற்படுத்தாமல் மிதமான நாணய சரிவை பொறுத்துக்கொள்ள ஒரு வாய்ப்பை கொடுக்குது. Especially as India transitions from cheaper Russian crude to relatively costlier US oil imports. குறிப்பா இந்தியா மலிவான ரஷ்ய கச்சா எண்ணெயில இருந்து ஒப்பீட்டளவில் விலை உயர்ந்து அமெரிக்கா எண்ணெய் இறக்குமதிக்கு மாறும் இந்த நேரத்துல, with crude accounting for over a 20th of total imports in FY25, FY25ல மொத்த இறக்குமதியில 5ல ஒரு பங்கு கச்சா எண்ணெய் இருக்கிறதால, rupee depreciation combined with costlier oil imports could exert upward pressure on inflation. ரூபாயோட மதிப்பிறக்கமும் விலையுயர்ந்த எண்ணெய் இறக்குமதியும் சேர்ந்து பணவீக்கத்துல ஒரு மேல் நோக்கிய அழுத்தத்தை ஏற்படுத்தக்கூடும். Given this environment, monetary stabilization alone cannot suffice. இந்த சூழல்ல பணவியல் ரீதியான நிலைத்தன்மை மட்டுமே போதாது. The center must address India's long-standing vulnerability, heavy dependence on oil.
மத்திய அரசு இந்தியாவோட நீண்டகால பலவீனமான ஆயில் மீதான அதிகப்படியான சார்பை சரி செய்யணும். Steps such as faster transport electrification must be treated as strategic imperatives and pursued with urgency. வேகமான போக்குவரத்து மின்மயமாக்கல் போன்ற நடவடிக்கைகள் உத்திரீதியான கட்டாயங்களா கருதப்பட்டு அவைகள் அவசரமாக செயல்படுத்தப்பட வேண்டும். These must be done with a well thought out trade policy. இதெல்லாம் நல்ல திட்டமிடப்பட்ட வர்த்தக கொள்கையோட செய்யணும். as opposed to a raft of bilateral trade deals that India has focused on. இந்தியா இதுவரைக்கும் கவனிச்சிருந்த பல இருதரப்பு வர்த்தக ஒப்பந்தங்களுக்கு பதிலா இந்த hope that these would diversify trade routes. இதெல்லாம் trade routes diversify பண்ணுன்ற நம்பிக்கையில. If anything, trade agreements with Japan, UAE and ASEAN have tilted the trade balance against India. உண்மையை சொல்லப்போனா ஜப்பான், UAE, ஆசியான் கூட போட்ட ஒப்பந்தங்கள் இந்தியாவிற்கு பாதகமாக தான் வர்த்தக சமநிலையை மாத்திருக்கு. நல்லது பண்ண போய் ஏதோ நடந்திருக்கு. ஓகே கைஸ், பாட்காஸ்ட் முடிகிற நேரத்துக்கு வந்தாச்சு. பட் வெயிட், ஒரு சூப்பர் எக்ஸைட்டிங் அனௌன்ஸ்மெண்ட். உங்கள் காம்படிட்டிவ் எக்ஸாம் ப்ரிப்பரேஷனுக்கு ஹெல்ப் பண்ண நம்ம ஸ்கோர் கிளவர் டெலிகிராம் சேனலில் எவ்ரிடே ஒரு கான்டெஸ்ட் நடக்குது. அதான் எடிட்டோரியல் vocab லீக். ஷார்ட்டாக சொல்லணும்னா இது இப்போ IPL ஃபார் எடிட்டோரியல் vocabulary. தினமும் ஈவினிங் 7 மணிக்கு அந்த நாள் எடிட்டோரியல்ல இருந்து எடுத்த vocabோட லைவ் குவிஸ் நடக்கும். மந்த்லி லீக்ஸ் இருக்கு, உங்க ஸ்கோர்ஸை ட்ராக் பண்ணுவோம் அண்ட் டாப் பர்ஃபார்மர்ஸ்க்கு எக்ஸைட்டிங் ரிவார்ட்ஸும் உண்டு. ஸோ இந்த ஃபன் அண்ட் லேர்னிங் எக்ஸ்பீரியன்ஸை மிஸ் பண்ணாதீங்க. உடனே நம்ம டெலிகிராம் சேனல்ல ஜாயின் பண்ணுங்க. லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு. லெட் தி vocab கேம்ஸ் பிகின். நாளைக்கு சந்திப்போம். திஸ் இஸ் யோர் மலார் ஃப்ரம் ஸ்கோர் கிளவர், சைனிங் ஆஃப். பை பாய்.